வணக்கம். இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்னா இரண்டு சொற்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றம். இரண்டு சொற்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிற சொல்லு வந்துட்டு நிலைமொழி. இங்கே பாருங்க, புணர்ச்சியோட ஃபர்ஸ்ட்ல இந்த கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை வந்துட்டு நிலைமொழி. அடுத்து வரக்கூடிய வருமொழி. இப்போ இதனுடைய டெஃபினிஷன் பாருங்க. நிலைமொழி ஈரும் இந்த கடைசி எழுத்தும் வருமொழி முதலும் இந்த முதல் எழுத்தும் இணையும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம். இப்போ இந்த புணர்ச்சி இரண்டு வகைப்படும். புணர்ச்சி இரண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஒன்று சேர்ந்து வரக்கூடியது தான் இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இங்கே பாருங்க, தமிழ் கூட்டல் நாடு, தமிழ்நாடு, இது அப்படியே தான் வந்திருக்கு. தேன் கூட்டல் மொழி, தேன்மொழி, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பா அப்படியே புணர்ந்திருக்குது. இது வந்து இயல்பு புணர்ச்சின்னு பேர். சரி, இப்போ சில மாற்றங்களோட வார்த்தைகள் இணையும். அப்படி இணையக்கூடியது தான் விகார புணர்ச்சின்னு சொல்றோம். இந்த விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு மூன்று வகைப்படும். இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இவங்க தோன்றல் அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு புதுசாக ஒரு எழுத்து உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய தான் தோன்றல் விகார புணர்ச்சி. இங்கே பாருங்க, பூ கூட்டல் கொடி, இங்கே பூங்கொடி, இந்த இங்குங்கிறது இங்கே புதுசாக தோன்றி இருக்குது, அதனால இது தோன்றல் விகாரம். செய்தி கூட்டல் தாள், செய்தித்தாள், இங்கே இத்துங்கிறது புதுசாக ஒன்று தோன்றி இருக்குது. அப்படின்னா இது ரெண்டு வார்த்தைகள் இணையும் போது இத்துங்கிற வார்த்தை தோன்றி இருக்குது, அதனால இது தோன்றல் விகாரம். இப்போ அடுத்து ரெண்டாவது விகாரம் திரிதல் விகார புணர்ச்சி. அப்படின்னா ரெண்டு நிலைமொழியும் வருமொழியும் வரும்போது நிலைமொழி ஈட்டில் இருக்கிற அந்த சொல்லும் வருமொழி முதல் இருக்கிற அந்த சொல்லும் இணையும் போது அந்த எழுத்து வேற ஒன்றா மாறி போயிடும். இங்கே பாருங்களேன், பொன் கூட்டல் குடம், பொற்குடம், இங்கே இன்னு இறா மாறி போச்சு, இது திரிஞ்சு போச்சு. அப்படி சொல்லி வருவது தான் திரிதல் விகாரம். பசுமை கூட்டல் தமிழ், பைந்தமிழ், இங்கே பாருங்க, பாவும் இல்லை சூவும் இல்லை இந்த மூணு எழுத்துமே மாறி போயிட்டு வேற ஒன்றா திரிஞ்சு வந்திருக்குது. அப்படி வரக்கூடியது திரிதல் விகாரம். பசுமை கூட்டல் தமிழ், பைந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், செந்தமிழ், அந்த மாதிரி டோட்டலாக மாறக்கூடியது திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா கெடுதல் விகாரம். அப்படின்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேரும்போது நிலைமொழியுடைய கடைசி எழுத்து மறைஞ்சே போயிடும். எப்படின்னு பாருங்களேன், மரம் கூட்டல் நிழல், மர நிழல், இந்த நிலைமொழியுடைய கடைசி எழுத்தான இம்மு காணலை, அப்படி கெட்டு போச்சு. மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இங்கேயும் பாருங்க அந்த இம்மு இல்லை. இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்கிறோம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது சாதாரணமாக இருக்கும். நம்ம வேற ஒரு டாப்பிக்கோட நாளை சந்திக்கிறேன். நன்றி. நட்புடன் நான் ரமேஷ் நம்பி.